ஓம் நமோ நாராயணா. வணக்கம் மக்களே, புது வருஷ வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். நான் பக்ஷி ஜோதிடர் ராஜு பணிக்கர். இப்போ புது வருஷம் ஜனவரி மாதம் 2025 மேசராசி பலனை பார்ப்போம். மேசராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரத்துக்கு 2 பட்சி உண்டு. ஒன்று வல்லூர், இன்னும் மயில். இந்த கிரக அமைப்பு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் பார்ப்போம். வல்லூர் பட்சி வலுவான இருக்கு. மயில் பட்சி தரமான சரியில்லை. இந்த மயில் பட்சியோட டவுனாக இருக்கு. அப்போ மயில் பட்சி வல்லூர் பட்சியோட பலன் என்னன்னா, நீங்கள் வளர்ப்பறையில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களோட பட்சி வல்லூர், தேய்ப்பச்சியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களோட பட்சி மயில். இதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த பலன் பார்க்கறதுக்கு உங்களுக்கு சரியாக தெரிய வரும். சரி மக்களே, இப்போ உங்களோட ராசி நிலையை, கிரக நிலையை பார்ப்போம். மேசராசி கிரக அமைப்பில் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி கிரகருக்கு 17ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் கிரகம் வக்கரத்தில் இருக்கு. இந்த வக்கர நிவர்த்தியான பிறகு கிரகம் மிதுனத்துக்கு வரும். செவ்வாய் கிரகம் மிதுனத்துக்கு வரும். மேசராசியோட கிரக அமைப்படி இந்த ஜனவரி மாதம் நீங்கள் ரொம்ப படப்படப்பாகவும் துடி துடிப்பாக இருப்பீங்க. உங்களுக்கு மனநிலையும் சரியான கான்சன்ட்ரேஷன் இருக்காது, படப்படப்பாக இருக்கும். ஸோ இதனால அவங்க கிரகம்பில் சில பரிகாரம் மூலியமா, பக்ஷி சாஸ்திரத்து மூலியமா நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்தினால உங்களுக்கு சில நல்லது நடக்கலாம். கேடுல இருந்து விடுபடலாம். கெட்டது நடக்கிறதுல இருந்து நல்லது நடக்கலாம். அதை நீங்கள் முயற்சி பண்ணணும். நல்ல நம்பிக்கையோட சில காரியத்தை செய்யும் பொழுது வெற்றி அடையும். மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஜனவரி மாதம் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கும், பேசக்கூட கவனமாக இருக்கணும். சரியா? பலனை பொதுவாக சொன்னாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அந்த மேச ராசிக்கான ஒரு தனிப்பட்ட நம்ம பலன்களை பற்றி கேட்கலாம். ஐயா, இப்போ மேச ராசியில் நம்ம நீங்கள் பட்சி பலன் சொல்கிறீங்க, பரிச்சி பரிகார பலன். இது ஒரு வித்தியாசமான ஜோதிடமாக இருக்குது. இப்போ அந்த மேச ராசியில் உள்ளவங்களுக்கான ஒரு தொழில் எப்படி இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. ஜனவரி மாதம் மேசராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களோட பலன் வித்தியாசப்படும். அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரோட தொழில் அப்படிங்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கேது அதிபதியாகுது, பரணி சுக்கிரன் அதிபதியாகுது, கார்த்திகை சூரியன் அதிபதியாகுது. அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, அவங்க ராசியாதி பொதுவாகவே உங்களோட இந்த ஜனவரி மாதம் பெரிய லெவலில் நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. நார்மலான பலனை தான் இருக்கும். இதை இடைஞ்சல் வரும், தொழிலே இடைஞ்சல் வரும், எது பண்ணாலும் உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் எப்பொழுதும் நிதானமாக யோசித்து செய்யணும். புது தொழில் ஆரம்பிக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் புதுசாக தொழில் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக புது தொழில் ஆரம்பிக்கவே கூடாது. ஜனவரி மாதம் புதுசாக நீங்கள் எதை காரியம் செய்தாலும் புதுசாக எது தொடங்கக்கூடாது. இந்த மாதம் கம்ப்ளீட்டாக எதையும் தொடங்கும். நார்மலாக வேலை செய்கிறீங்களா, வேலைப்பீங்க, புது வேலைக்கு தேடி போகக்கூடாது. தொழில் செய்கிறவங்களுக்கு புதுசாக எந்த முயற்சியும் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ ஏதாவது பரிகாரம் பண்ணதா இருந்தால் கண்டிப்பாக மேசராசிக்கு நீங்கள் செய்விட 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே செய்விட பரிகாரம் என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹிந்துவா இருந்தால் கையில் காப்பர் கடை போடுங்க, காப்பர் கம்பி இந்த மாதிரி வளையம் போடுங்க. காலையில் நைட்டில் ஒரு காப்பர் செம்பில் தண்ணி வச்சு மார்னிங்கில் தண்ணி குடிங்க. உங்கள் உடம்புல ஹீமோகுளோபின் குறைஞ்சிருக்கும், இந்த செம்புத்தன்மை குறைஞ்சிருக்கும். இந்த ராசியோட இப்படி செய்கிறதுனால உங்கள் ராசியோட பலன் கொஞ்சம் வலுவாகும். அதோட எப்போதுமே ரொம்ப காமாக இருக்கணும், கோவப்படக்கூடாது, நிதானம் தேவை. கன்ஃபார்மாக உங்களுக்கு கிரக அமைப்பு சரியில்லாதனால கிரகம் 17ஆம் தேதி வரைக்கும், மேசராசி 17 வரைக்கும் உங்களோட நட்சத்திரம், உங்கள் ராசி அதிபதி வக்கரத்தில் இருக்கு. ஸோ அதனால எப்பொழுதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள். அதனால நிதானத்தை கடைபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம பொதுவான பலன்கள், உடல் ரீதியானது, வியாபார ரீதியானதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த 3 நட்சத்திரத்துக்கும் ஒரு சில பரிகாரங்கள்னு இருக்கும். ஆமா, எதுவா இருந்தாலும் ஒரு பரிகாரம் இருக்கும். அந்த பரிகாரத்தை மக்களுக்கு கொஞ்சம் சுருக்கமா சொன்னீங்கன்னா. மேசராசி அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அஸ்வினி. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட காரிய சித்திக்கும், காரிய வெற்றிக்கும், பண வரவுக்கும், பாதுகாப்புக்கும் மெயினா அஸ்வினி நட்சத்திரம் செய்யக்கூடியது. உங்க வீட்டில் பூனை வளர்த்தீங்கன்னா அதுக்கு ஆகாரம் போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்க பூனை, தெருவில் இருக்கிற பூனைகளுக்கு ஆகாரம் போடுங்க. தேடி போய் ஆகாரம் போடுங்க. பூனைக்கு கண்டிப்பா செஞ்சாகணும். வீட்டில் அப்படியே பூனை வளர்த்துச்சுன்னா அந்த பூனை காலில் கயிறு கட்டி விடுங்க. உங்கள் பூனை அந்த ஒரு கயிறு இருக்குது, அந்த கயிறு வச்சு உங்கள் வீட்டில் வளர்க்குற பூனையை உங்கள் பேரை சொல்லி 3 டைம் உங்கள் பேரை சொல்லி இந்த கயிறில் 3 டைம் ஊதுங்க. வலது காலில் பூனையோட
வலது காலில் கட்டணும். பேக் சைடு பின் சைடில் ஒரு காலில் கட்டுங்க. சரியா? பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் உங்களுக்கு காரிய சக்திக்கும் பண வரவுக்கும் உங்களுக்கு பாதுகாப்புக்கும். பரணி நட்சத்திரம் என்ன சொல்லணும்னா, ஒரு ஜாதிக்காயும் ஒரு படிகாரக்கல்லை சின்ன சைஸில் எடுத்து அது பேப்பரில் கட்டி நீங்கள் வலது பேக்கெட்டில் போட்டுக்கணும் டெய்லி. அப்புறம் நைட் ஆனால் அந்த படிகாரக்கல்ல 7 டைம் ஆன்டி கிளாக்கை சுற்றி கொண்டு நடு ரோட்டில் போடுங்க. அதாவது 4 வழி ரோட்டில் போடணும். 4 வழி ரோடு இருக்குல்ல, அங்கே கொண்டு போட்டுடணும். ஆனால் ஜாதிக்காய் போடக்கூடாது. இப்படி டெய்லி ஒரு கல்லை வச்சு நீங்கள் வந்து பண்ணுங்க. உங்களுக்கு காரிய சக்தியும் எல்லா காரியமும் நடக்கும். உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரன் நீங்கள் செய்யக்கூட வீட்டில இருந்து கருப்பு உளுந்து இருக்குல்ல, அந்த உளுந்து எடுத்துக்கொண்டு பேக்கெட்டில் வச்சுக்கணும். பேக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் போங்க. அதே மாதிரி காலையில் நீங்கள் சாயந்தரம் வரும்போது அந்த பேக்கெட்டில் உள்ள விழுந்து எடுத்து இடது சைடில் 7 டைம் ஆன்டி கிளாக்கை சுற்றி கொண்டு அரச மரம் இருக்குல்ல, அந்த அரச மரத்தில் கொண்டு போடணும். இதை நீங்கள் செய்யணும். அதே மாதிரி நாய்க்கு கண்டிப்பாக அண்ணணும். காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் வந்து நாய்க்கு கொண்டு பிஸ்கட் போடுங்க. இந்த ஜனவரி மாதம் வரை கண்டினியூ பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்லது நடக்கும். நாய்க்கு கண்டிப்பாக பிஸ்கட் போடுங்க. அது உங்களுக்கு சூப்பரான பலன் பண்ணுவான். பைரவ் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பான். ஆபத்திலிருந்து பாதுகாப்பாக இருப்பான். சரியா? முருகசாமியை வணங்குங்க. உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். வணக்கம் ஐயா. இப்போ இந்த முருகன் வணங்குறது வந்து இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் 3 பேருக்குமே முருகனை கும்பிடலாம். எல்லாருமே முருகனை கும்பிடலாம். இருந்தாலும் அவன் தேய்பிறை நட்சத்திரத்துல பிறங்க. ஆக்சுவலி நீங்க தேய்பிறையில பிறந்தீங்கன்னா அதிகபட்சம் முருகனை கும்பிடணும். அதுதான் பாதுகாவலன். ஏன்னா அவங்களுக்கு தான் மேசராசிக்கு ரொம்ப பவர் குறைவு. நோய் நொடியில இருந்தது. அந்த வளர்பிறையில பிறந்தவங்க வளர்ப்பிள்ளையில இருந்து அதிர்ஷ்ட, அதாவது அவங்களுக்கு பாதுகாப்பு தன்னாலே தேடி வரும். அவங்க பிறந்ததுக்கு அந்த நட்சத்திரம் அவங்களுக்கு அந்த வல்லூர் இருக்கக்கூடிய கிரகம் அவங்களுக்கு பாதுகாப்பும் அந்த டைம்ல சேஃபானது. அவங்களே அறியாமலே சில நல்ல காரியம் செய்வாங்க. அது அவங்களுக்கு பாதுகாப்பு தேடி வந்துடும். ஸோ நீங்கள் சொன்ன பரிகாரங்கள் எல்லாமே ரொம்ப கொஞ்சம் எளிமையாக தான் இருக்குது. இதை மக்கள் வந்து கரெக்டாக கடைபிடிச்சாங்கன்னா அந்த மேசராசியினுடைய அதிக பாதிப்புலேருந்து ஆமாம் அவங்கள தற்காத்து கொள்ளலாம். கண்டிப்பாக. இன்னொரு சின்ன இது, இந்த அரச மரத்தில் உளுந்து போட சொல்றீங்க. சப்போஸ் அந்த அரச மரம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? அரச மரத்தில் தான் கொண்டு போட்டாகணும் சாமி. இங்கே சென்னை இல்லை, தமிழ்நாடு, ஆல் இந்தியா எங்கே போனாலும் அரச மரம் இல்லாத இடமே கிடையாது. நம்ம நோய் நிவர்த்தியானா தேடி போய் பரிகாரம் பண்றது நல்லதுன்னு சொல்ல வரீங்க. அரச மரம் இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு. அரச மரம் பலன் என்ன? ஒரு ஆண் அரச மரத்தை வெட்டக்கூடாது, புடுங்க கூடாது, அவனுக்கு சாபக்கேடு. ஆனா ஒரு பெண், நீங்க வீடு எல்லாம் பாக்குறீங்க, 4-5 வீட புது பில்டிங்லயே அந்த அரச மர கண்ணு வளர்ந்துனுக்கும். அதை ஏன் புடுங்க மாட்டேங்காங்கன்னா, கண்டிப்பா புடுங்கி விடணும். அது பெண் தான் புடுங்கணும். பெண் அவளுக்கு சாபம் கிடையாது. ஆனா ஆணை புடுங்கன்னா அவனுக்கு சாபம். அரச மரம் நோய் தூக்கு பெரிய ஒரு சக்தி உண்டு, ஒரு மேஜிக்கல் பவர் உண்டு. நம்ம ஆரோ சக்தி ஃபுல்லா கவர் பண்ண கொடுத்தா அரச மரம். அப்போ அந்த அரச மரத்துல கொண்டு நம்ம பிரச்சனை கொடுக்கும் போது அவன் நம்மளோட தீர்வு கண்டுறான். இந்த மேஜிக்கலி கிரக ரீதியான பலன் வரக்கூடிய நம்ம கஷ்டங்கள் கிரக ரீதியா தான் வருது. சோ அதுக்கு நிவாரணம் பண்றது சில இந்த மாதிரி பரிகாரம் பண்ணாதான் நமக்கு நல்லது நடக்கும். இப்போ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து மேசராசிக்கான ஒரு பொது பலனை வந்து சுருக்கமாகவும் அதுக்கான பரிகாரங்களும் சொல்லியிருக்கீங்க. இன்னும் நம்ம நேயர்களுக்கு அடுத்த மேசராசிக்கு அடுத்த ராசிக்கு ஒரு பரிகார பலனோட மக்களை நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு நன்றி.